அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து இந்த இரவு நித்திரையிலே உம்முடைய பெரிதான பாதுகாவல் எங்களோடு கூட இருந்து மீண்டும் இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி எங்களை இந்த நாளுக்குரிய ஜீவிதத்திலே அழைத்து வந்து இந்த நாளை உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் ஆசரிக்க கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தாரும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய சமாதானம் தங்கி இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு இந்த ஓய்வு நாள் கற்பனை எப்படி ஞாயிற்றுக்கிழமைக்கு 7வது நாளிலிருந்து வாரத்தின் 1வது நாளில் மாற்றப்பட்டது, இதை குறித்து வேதத்தில் மாற்றப்படும் என்பதை குறித்து ஏதாவது சத்தியங்கள் ஆண்டவரால் சொல்லப்பட்டு இருக்கிறதா என்றால் ஆம், இந்த தேவனுடைய இந்த கற்பனைகள் மாற்றப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எங்கு என்றால் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனத்தில் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கு காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். தானியேல் 7:25 இப்படி சொல்லுகிறது: உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். காலம் என்றால் என்ன? நாம் முதலில் ஆண்டவருடைய படைப்பில் ஒரு நாள் எப்பொழுது துவங்குகிறது என்று வேதம் சொல்வதை நாம் தியானித்தோம். சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த சூரிய அஸ்தமனம் வரை ஒரு நாள் என்று வேதம் சொல்வதை நாம் படித்தோம். இன்றைக்கு இரவு 12 மணிக்கு ஒரு நாள் பிறக்கிறது என்று உலகம் முழுவதிலுமே இதை மாற்ற ஒரு தருணத்தை இன்றைக்கு உலகம் கொண்டாடுகிறது. இதை மாற்றிவிட்டான். யார் மாற்றியது என்றால் யாரோ தேவதூதர்கள் யாரும் அல்ல, தேவன் அல்ல, ஒரு மனிதன் மாற்றியிருக்கிறான். இது எப்படி சாத்தியமாகும் என்றால், இன்றைக்கு நல்லவைகளை காட்டிலும் கெட்டவைகளை சொல்வது தான் மிக சீக்கிரமாக பரவும். ஏதாவது ஒரு நன்மை செய்தவர்களை நாம் சாட்சியாக சொல்வதை காட்டிலும் தீமை செய்தவர்களை மற்றவர்களுக்கு மத்தியிலே நாம் லக்கம் காட்டி சொன்னால் அது மிக வேகமாக பரவிவிடும். எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அதே போலத்தான் ஓய்வு நாள் 7வது நாள் சனிக்கிழமை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கும்போது இதை சத்துரு ஒரு மனிதனை கொண்டு சனிக்கிழமை அல்ல ஞாயிற்றுக்கிழமை என்று மாற்றுகிறான். எப்படி மாற்றுகிறான் என்றால் சட்டங்களை பிரமாணங்களை மாற்றுகிறான். நீங்கள் கத்தோலிக்க ஆலயத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் அந்த ஆலய நுகப்பிலே 10 பிரமாணங்களை எழுதி வைத்திருப்பார்கள். 1வது பிரமாணம் சரியாக இருக்கும். 2வது பிரமாணம் விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டாம் என்ற பிரமாணம் அங்கு இருக்காது. மாறாக அந்த இடத்தில்
10வது பிரமாணத்தை இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லுகிற பிரமாணத்தை அங்கு 2 பிரிவாக பிரித்து வைத்திருப்பார்கள். ஒன்று ஓய்வு நாள் கற்பனையை எடுத்து விடுவார்கள், இந்த கற்பனையையும் எடுத்து விடுவார்கள். அதை நாம் அங்கு வாசிக்கலாம். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே விக்கிரக ஆராதனை கூடாது என்று ஆண்டவர் 2வது பிரமாணமாக சொல்லியிருக்கும்போது, இதை ஒரு சில சபை இதை விக்கிரகத்தை உண்டு பண்ணி வணங்குவதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்களைப் போல சப்பரம் தூக்குவது, அது சிலையை தூக்கி அதற்கு ஆராதனை செய்து ஊர்வலம் செல்வது போன்ற ஆராதனைகளிலே அவர்கள் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். இது எப்படி வழக்கத்திற்கு வந்தது என்றால், இதையும் சத்துரு ஒரு மனிதனை கொண்டு மாற்றிவிட்டார். நான் முன்பு உங்களுக்கு சொன்னேன், இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ சபைகள் கிறிஸ்துவை குறித்து உபதேசிக்கிற மார்க்க நெறி கொண்ட சபைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். கத்தோலிக்க திருச்சபை, புராட்டஸ்டன்ட் திருச்சபை. இந்த புராட்டஸ்டன்ட் திருச்சபையிலே பல பிரிவுகள் இருக்கிறது. 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை, பெந்திகோஸ்தே திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபை, இன்னும் பல தரப்பட்ட திருச்சபைகள் இருப்பதை பார்க்கிறோம். யெகோவா விட்னஸ், யெகோவா சாட்சிகள் என்கின்ற திருச்சபை ஒன்று இருக்கிறது. பெந்திகாஸ்ட் சபையிலேயும் இந்தியன் பெந்திகாஸ்ட் திருச்சபை, இலங்கை பெந்திகாஸ்ட் திருச்சபை, தமிழ்நாடு பெந்திகாஸ்ட் திருச்சபை என்றும் பல தரப்பட்ட பிரிவுகள் கிறிஸ்துவை குறித்து உபதேசம் பண்ணுகிற திருச்சபைகள் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாமே இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையை தவிர இவர்கள் எல்லோருமே ஞாயிற்றுக்கிழமையை தான் ஓய்வு நாளாக ஆசரிக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளே ஒருவருக்கு பிடிக்காத சூழ்நிலையில் அவர்கள் இருப்பார்கள். விக்கிரக ஆராதனை கூடாது என்று ஒரு சாரார் சொல்லுவார்கள். விக்கிரக ஆராதனைக்காரரை பார்த்து அவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் மொத்தமாக பேசும்போது இந்த புராட்டஸ்டன்ட் இயக்கத்தார்கள் மொத்தமாக பொதுப்படையாக சொல்லுகிற காரியம், கற்பனையை ஆண்டவர் சிலுவையில் ஒழித்து விட்டார் என்று சொல்வார்கள். இது எந்த வகையில் நியாயம் என்பதை யோசிப்ப வேண்டும். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு கத்தோலிக்க மத போதகர் ஓய்வு நாள் எது என்ற ஒரு கேள்விக்கு, ஓய்வு நாள் எது என்று கேட்ட அந்த கேள்விக்கு அந்த போதகர் சொல்லுகிற, அந்த பேராயர் சொல்லுகிற பதில், ஓய்வு நாள் சனிக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா என்றால் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லை. பின்பு ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆசரிக்கிறீர்கள்? ஏன் சனிக்கிழமை ஆசரிப்பது இல்லை? நாங்கள் உயிர்த்தெழுந்த நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்கிறோம் என்று இந்த கத்தோலிக்க போதகரே சொல்லி இருக்கிறார். இது அநேக வீடியோக்கள் மூலமாக வந்திருப்பதை நாம் பார்த்திருக்க முடியும். உயிர்த்தெழுந்த நாளை ஓய்வு நாள் என்று மாற்றுகிறார். அதைத்தான் பிரமாணங்கள் மாற்றப்பட்டது என்று நாம் வாசித்தோம் அல்லவா? தானியேல் 7:25 இந்த தன்மைதான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்பட்டு இருக்கிற தன்மை. அன்பு பிள்ளைகளே, இது உண்மையா என்றால் நான் முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் எந்த நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடுகிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவார்கள், ஈஸ்டர் என்று. அதை உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்று சொல்லுவார்கள். அந்த எந்த கிழமை உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், மார்க் 16:9 நாம் வாசிக்கலாம், வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு என்று சொல்லப்பட்டு இருப்பதை நாம் வாசிக்கலாம். அப்படி என்றால் ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர்த்தெழுந்தார் என்று திட்டமாக எல்லா கிறிஸ்தவ சபைகளும் உயிர்த்தெழுந்த ஞாயிறை குறித்து கொண்டாடுகிறார்கள். அது வாரத்தின் 1ஆம் நாள் தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அதே கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் ஒரு
சுற்றறிக்கை விட்டிருக்கிறார். வாட்ஸ்அப் மூலமாக யூடியூபிலே நீங்கள் போய் பார்க்கலாம். ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று யாராவது சொன்னால், அவர்களுக்கு ஆதாரத்தோடு சொன்னால், அவர்களுக்கு 1000 அமெரிக்கன் டாலர் நான் பரிசாக கொடுக்கிறேன் என்று அந்த போதகர் சொல்லியிருக்கிறார். அவர் பெயர் பீட்டர்சன் என்கின்ற போதகர். அன்பு பிள்ளைகள், இவ்வளவு தெரிந்ததற்கு பின்பும் கூட அவர்கள் அந்த ஞாயிறு ஆசிரியப்பிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு நாளும் முயற்சி எடுக்கவில்லை. ஏனென்றால் சபை சட்டம் அவர்களை தடுக்கிறது. நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டுமா, மனிதனுக்கு பயப்பட வேண்டுமா? யோசித்து பார்ப்போம். நம்மை கட்டுப்படுத்துவது யார்? மனிதனா, தேவனா? இன்றைக்கு சில சபைகளை மனிதர்களே கட்டுப்படுத்துகிறார்கள். அந்த மனிதர்கள் கட்டுப்படுத்துகிற அந்த தலைமைப்படத்தில் இருக்கிற அவர்களுக்கு மிஞ்சி திருச்சபை அந்த சட்டத்தை, வேறொரு சட்டத்தை இயற்ற முடியாது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி தான் நடக்கும். ஆனால் வேதம் இதற்கு ஒப்பு போகிறதா என்றால் இல்லை. இங்கு ஏசாயா 29:13 சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கட்டளையாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவர்கள் ஆராதிக்கிற அந்த நாள் மனுஷர்களால் போதிக்கப்பட்ட கட்டளை என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் இந்த கட்டளை மாற்றப்படும், இந்த நாட்கள் மாற்றப்படும், காலங்கள் மாற்றப்படும் என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இதை கடைப்பிடிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லுகிறார். யார் தேவனுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்காமல் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபம் அருவருப்பானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அனுபவத்திலே இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு நாம் சொல்லுகிற ஆலோசனைகள் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் என்றால் இல்லை. ஏனென்றால் வேதம் இதை குறித்து சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19-20வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அவர்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பார்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாவார்கள் என்று வேதம் சொல்வதை நாம் வாசிக்கலாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மடிந்தாலும் சரி, நாங்கள் சபை பாரம்பரியத்தை விட்டு நாங்கள் வழி செல்ல மாட்டோம். இன்றைக்கு பாரம்பரியம்தான் முக்கியம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இந்த ஆச்சாரங்களை எல்லாம், இந்த பண்டிகை நாட்களை எல்லாம் ஆண்டவர் அழித்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பின்பு அவர் ஏறக்குறைய இன்றைக்கு 2025 ஆண்டுகள் ஆகிறது. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 33.5 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். அவர் மரித்ததற்கு பின்பு யாராவது ஒருவர் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்களா? எங்காவது சபை வேதத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை தவறு என்றோ இதை விவாதிக்க நான் வரவில்லை. என்னுடைய வாதமெல்லாம் வேதத்தில் சொல்லாத ஒரு ஆராதனையை நாம் எப்படி நடத்த முடியும்? அது மனுஷனை பிரியப்படுத்துகிறதா, அல்லது ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா, அல்லது தாங்கள் சார்ந்திருக்கிற சபையை பிரியப்படுத்துகிறதா? வேதத்தில் சொல்லாத ஒரு வார்த்தைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது, ஆராதனையில் பங்கேற்பது என்பதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆராதனைகளிலே நாம் வழிபட்டு செல்லும்போது நாம் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறோம் என்பதை
நாம் உணராமல் செய்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஓய்வு நாளிலே நாம் தேவனுடைய பிரமாணங்களிலே ஒன்றாகிய அந்த ஓய்வு நாளை நாம் கைக்கொள்ளவில்லை என்றால் நம்மிலே பலம் கொள்ளுகிற ஒரு அனுபவம் எப்படி இருக்கும்? யாக்கோபு 2:10 வாசிப்போம் என்றால், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டிருந்து ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான் என்று அங்கு வேதம் சொல்லுவதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அனுகூலங்கள் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் நம்மை திட்டமாய் தீர்மானிக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் செய்வது எதுவோ அதை நாம் தீர்மானிக்கிற அனுபவத்தோடு நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான் என்று யாக்கோபு 2:10 வாசிக்கிறோம். எப்படி என்றால், ஒருவன் விபச்சாரம் செய்யாமல் இருந்து திருடினால் அது பாவம், அல்லது திருடாமல் இருந்து கொலை செய்தால் அது நியாயப்பிரமாணத்தை மீறினதற்கு சமம். இதை யாக்கோபு 2:11 நாம் வாசிக்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு அனுமானங்களை கொண்ட இந்த சத்தியங்கள் எப்படி மனித கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இந்த சட்டங்களை மாற்றியது யார் என்றால், அது மிருகம். மிருகம் என்றால் ராஜ்யம், ராஜா என்று பொருள்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம், 13வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், பின்பு நாம் கடற்கரை மலையிலே நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலையின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது என்று சொல்லுகிறார். இங்கு மிருகம் என்று சொல்லும்போதே இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை மிருகம் என்று எதை குறிக்கிறது என்றால், தானியேலின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும்போது அந்த மிருகம் என்ற சொல்லுக்கு ராஜ்யம் என்று பொருள்படும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். தானியேல் 7வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, அவன் சொன்னது 4ஆம் மிருகம், பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமா? அப்படி என்றால் மிருகம் என்று சொல்லும்போது ராஜ்யத்தை குறித்தும் ராஜாக்களை குறித்தும் சொல்லப்பட்டு இருக்கிற ஒன்று. இங்கு சமுத்திரம் என்று சொல்லும்போது, ஒரு சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் ஏறி வர கண்டேன் என்று சொல்லுகிறாரே, இந்த சமுத்திரம் என்றால் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் அங்கு 15வது வசனம் சொல்லுகிறது வார்த்தை என்னவென்றால், பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமா? ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர கண்டேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்தோம் அல்லவா? அதாவது ஒரு ராஜா. சமுத்திரம் என்றால் மக்கள் மத்தியிலே, மக்களுக்குள் என்று பொருள்படும். அந்த எழும்பி வந்த மிருகம் எங்கு இருக்கிறான்? அந்த மிருகத்திற்கு 10 தலைகள் இருந்தது என்று நாம் படித்தோம். இங்கு தலை என்றால் வேதாகமத்தில் என்ன பொருள் என்பதை நாம் மீண்டும் தீர்க்க தரிசனத்தை கொண்டு வாசிப்போம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். அந்த மிருகத்திற்கு 7 தலைகள் இருந்தது என்று நாம் வெளிப்படுத்தின 13:1 நாம் படித்தோம்.
அந்த தலை என்றால் மலை என்று அர்த்தம். 7 மலைகளை உரிய ஒரு இடம் எது என்றால் ஆங்கிலத்தில் தி சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ் என்று சொல்லுவார்கள். ரோமாபுரியில் உள்ள வேட்டிக்கன் நகரத்தை குறித்து வேட்டிக்கன் சிட்டியை குறித்து சொல்லுவார்கள். 7 மலைகள் அடங்கிய ஒரு நகரம். அப்படி என்றால் அந்த மிருகம் என்று சொன்னோமே, அந்த மிருகம் எங்கு இருக்கிறதாம்? அந்த 7 மலைகளுக்கு மேலே இருக்கிறது. அந்த 7 மலைகளுக்கு மேலே அந்த ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அன்பு பிள்ளைகளே, அந்த ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம் என்பதை எல்லா கிறிஸ்தவர்களும் அறிவார்கள். இன்றைக்கு இந்த சட்டத்தை, இந்த ஓய்வு நாள் மாற்றத்தை கட்டளையாக கொண்டு வந்தது யார்? ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யம், அதாவது கத்தோலிக்க சபை. அதுதான் இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கொண்டு வந்தது என்று ஆக்கப்பூர்வமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை குறித்து நாம் ஆதாரபூர்வமாக அங்கு பைபிள் என்சைக்ளோபீடியா என்கின்ற ஒரு புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம். அங்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், இது கான்ஸ்டான்டைனோபிள் என்ற ரோம சக்கரவர்த்தியினுடைய காலத்தில் 321வது ஆண்டு மார்ச் மாதம் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமையின் நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்கின்ற சட்டம் அங்கு நியமிக்கப்பட்டது. இதற்கு ஆதாரமாக இந்த வால்டர் டபிள்யூ ஹைட் என்பவர் பேகனிசம் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இன் த ரோமன் எம்பையர் என்று 1946 பக்கம் எண் 267வது பக்கத்தில் இந்த மாற்றப்பட்ட இந்த சட்டத்தை அங்கு அந்த புஸ்தகத்தில் எழுதியிருப்பதை நாம் பார்க்கலாம். கத்தோலிக்க திருச்சபை தான், ரோம கத்தோலிக்க திருச்சபை தான் இந்த ஞாயிறு ஆசரிப்பை மாற்றியது. ஆனால் இந்த மாற்றப்பட்ட இந்த நாளை எல்லா கிறிஸ்தவர்களும், புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களும் 7ஆம் நாள் அட்வென்த் திருச்சபையை தவிர மற்ற எல்லோரும் இந்த ஞாயிற்றுக்கிழமையைத்தான் ஓய்வு நாளாக ஆசரிக்கிறார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நல்லவைகள் எதுவோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு சால சிறந்தது. ஆனால் வேதத்தில் சொல்லப்படாத ஒரு நாளை, வேதத்தில் எந்த நாளை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரோ அந்த நாளை ஒரு மனிதன் மாற்றிய நாளாக அந்த நாளை நாம் ஆசரிப்பது எது சரி? கடவுள் கொடுத்த நாள் நல்லதா, மனுஷனால் உருவாக்கப்பட்ட நாள் நல்லதா என்பதை நாம் தீர்மானித்து தேவனுக்கு சாட்சியுள்ள ஒரு அனுபவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்துக்க நம்மை தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் இந்த ஓய்வு நாள் கட்டளை மாற்றப்பட்டது எப்பொழுது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்முடைய வேத வசனங்களின் மூலமாகவும் சபையின் சட்டங்களின் மூலமாகவும் சட்ட புஸ்தகங்களின் மூலமாகவும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு நீர் விளம்பின சட்டமே எங்களுக்கு முக்கியம், மனித சட்டம் அல்ல. ஆகவே உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவமுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றி நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே உம்முடைய பிரஜைகளாக நாங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்த அந்த தீர்மானத்தின்படி எங்களை நடக்க எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.